Hello friends, welcome back to Niranjan the Bundle of Joy channel. இந்த வீடியோ நான் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியே எடுத்துட்டேன். பட் எனக்கு டைம் இல்லாததுனால இப்போ தான் இதை நான் எடிட் பண்ணி போட முடிஞ்சுது. ஆகஸ்ட் 15 ஒட்டி ஒரு லாங் வீக்கெண்ட் வந்தது. அதில் எனக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் இருந்தது கோயம்புத்தூரில். ஸோ குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவுங்கிறதுனால நாங்கள் எல்லாருமே போகலான்னு பிளான் பண்ணி கிளம்பினோம். குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இந்த vlog-ஐ நான் வந்து நார்மலாக ஒரு என்டர்டெய்னிங் வீடியோ மாதிரி தான் எடுத்து அதை எடிட் பண்ணி கொடுத்தேன். பட் ஒன்ஸ் இதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது தான் எனக்கு ஒரு சில விஷயம் வந்து மனசில் வந்தது. அது எனக்கு கொஞ்சம் ஆக்சுவலி ரொம்ப பேடாக ஃபீல் ஆச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிரஞ்சன் கூட வந்தா இல்லைங்களா? ஸோ நாங்கள் இந்த ஹோட்டல் மெர்லிஸில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம் கோயம்புத்தூரில். இந்த ஹோட்டல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆம்பியன்ஸ், அம்யூனிட்டிஸ், அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் இந்த ஹோட்டல் பற்றி நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் வீல் சேர் ஃப்ரெண்ட்லி. ஸோ நிரஞ்சன் வந்து எங்கேயுமே இது வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணவே இல்லை. எல்லா இடத்துக்கும் அவனால் இண்டிபெண்ட்டாக போக முடிஞ்சுது. இந்த மெயின் டோர் கூட வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேஷன் தான். ஸோ அவங்கக்கிட்ட போனாலே அந்த டோர் தானே ஓப்பன் ஆகிடும், உள்ளே போய்க்கலாம். ஸோ யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லை. ஒரு சில இடங்களில் வந்து அவங்களே வந்து ஹெல்ப் பண்ணிட்டாங்க. அவனுக்கு தேவையான இடத்துல வந்து அவங்களே ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டாங்க. தேர் ஆல் வெரி கைண்ட். நம்ம ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறோன்னா இதெல்லாம் தானே மெயினாக பார்ப்போம். ஆம்பியன்ஸ், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அங்கே இருக்கவங்க எப்படி நம்மளை ட்ரீட் பண்ணுறாங்க, இதெல்லாம் தான் பார்ப்போம் இல்லையா? ஸோ இந்த ஹோட்டலில் ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 2-3 டேஸ் ஸ்டே பண்ணுறோன்னா நம்ம ஒரு ப்ளசண்ட்டாக இருந்து என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ஹோட்டலை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். குழந்தைங்களுக்கு தேவையான ஓரளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது, நல்லா விளையாடலாம், ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. இதை நான் நோட் பண்ணும்பொழுது தான் எனக்கு அந்த விஷயம் தோணுச்சு. when I joined நான் மெடிக்கல் காலேஜ் அரௌண்ட் 2004 என்னோடய சீனியர் ஒருத்தவங்க ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு. அவங்க ட்ரைவில் யூஸ் பண்ணி தான் காலேஜுக்கு வருவாங்க. பட் எங்கள் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா லிஃப்டே கிடையாது, ஸ்டெப்ஸ் மட்டும்தான். ஸோ அவங்க டெய்லி அதை வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும்னு இப்போ எனக்கு அது ஃபீல் ஆகுது. ஈவன் ஹாஸ்டலில் கூட பார்த்திங்கன்னா இந்தியன் டாய்லெட் தான் இருக்கும். எல்லா இடத்துக்குமே வந்து அவங்க யாராவது ஒரு ஹெல்ப் இல்லாமல் வந்து கண்டிப்பாக போக முடியாது, யாரையாவது டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ 2015 நான் இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காலேஜ் எல்லாம் பார்க்க போயிருந்தேன். அப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அதே தான் இருக்குது. ஸோ கவர்மெண்ட்டில் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கு வந்து ரிசர்வேஷன் இருக்குது, அவங்கள சேர்க்குறாங்க. பட் அவங்க எப்படி ஒரு கம்ஃபர்டபுளாக காலேஜுக்கு வந்துட்டு போவாங்க அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து இது வரைக்குமே நம்ம யாருக்குமே தோணலையா அப்படிங்கிறது என் மனசில் அப்போ தான் அந்த கேள்வி எழுந்தது. ஏன் நம்ம அதை பற்றி யோசிக்கவே இல்லை? அதுக்கான வழிமுறைகள் எதுவுமே நம்ம செய்யலையே. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே, அங்கே ரேம்ப் இருக்குது, பேஷண்ட்டை ஷிஃப்ட் பண்ணுறாங்க, அதுக்கான தேவையான எல்லாமே இருக்குது. பட் ஒரு மாற்றுத்திறனாளி எப்படி வந்து காலேஜை அட்டன் பண்ணுவாங்க, அவங்க எப்படி வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது வந்து இது வரைக்குமே இன்னும் நம்ம யோசிக்கலையோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நம்ம வந்து வல்லரசு ஆகணும்னு அதை நோக்கி டார்கெட் வச்சு போயிட்டுருக்கோம். பட் இன்னுமே இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம வந்து லேக் ஆகி தான் இருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு இதை பண்ணும்போது தான் தோணுச்சு. அது மேபி ஃப்யூச்சரில் வந்து மாறணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். டே 1 நாங்கள் வந்து சேர்கிறதுக்கே மதியம் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு என்னை கான்ஃபரன்ஸில் ட்ராப் பண்ணிவிட்டு அப்பா பசங்க 2 பேரும் போய் லஞ்சு சாப்பிட்டு வந்து ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. 2 பேருமே நல்ல ஸ்விம்மிங் பூலில் ஆட்டம் அன்றைக்கி ஃபுல்லாகவே. அது ஃபுல்லாக ஆடி முடிச்சுட்டு நைட்டு வந்து கான்ஃபரன்ஸ் ஹால்லையே எங்களுக்கு வந்து டின்னர் இருந்தது. ஸோ எல்லாருமே டின்னருக்கு போயிருந்தோம். அங்கே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பசங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் நேரம் பேசி பழைய கதைகள் எல்லாம் பேசி சந்தோஷமாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறேன். ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே 2015 நான் காலேஜ் முடித்ததுக்கப்புறம் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தது அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன், 10 இயர்ஸ்க்கு அப்புறம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவங்களோட நிறைய மெமரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தோம். இது மாதிரி பழைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்து உங்களுக்கு எப்படி இருந்தது, அது ஏதாவது ஒரு அனுபவம் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.
கான்ஃபரன்ஸில் வந்து டின்னர் நல்லாவே இருந்துச்சு. கான்ஃபரன்ஸ்லேயே நிறைய பேர் வந்து நிரஞ்சனை வந்து ஆச்சரியமாக தான் பார்த்துட்ருந்தாங்க. நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கே வந்து ஆக்சுவலாக நிரஞ்சன் பற்றி தெரியாது. ஸோ இது வந்து கொஞ்சம் அவங்களுக்கே புதுசாக தான் இருந்திருக்கும். பட் ஒரு இது ஓகே. பட் நிரஞ்சன் வந்து இது ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தான். அவன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தான். அவங்ககிட்டலாம் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருந்தான். அதுவே ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. நைட்டு ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருந்தோம். ரொம்ப நேரம் சுற்றிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் லேட்டாக தான் ரூமுக்கு போனோம். ரூம் ஃபெசிலிட்டி வந்து ரொம்ப நல்லா அழகாக இருந்தது. அங்கேருந்து அந்த ஃப்ரண்ட் வியூ பார்க்குறதுக்கும் அந்த சிட்டியோட வியூ வந்து நல்லா தெரிஞ்சுது. நாங்கள் தங்கியிருந்த இடம் வந்து ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம். ஸோ அந்த ரன்வேலாம் வந்து நல்லா தெரிஞ்சுது. நைட்லலாம் இதோட ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த லைட்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. நைட் லேட்டாக தூங்குனதுனால மார்னிங் ரொம்ப லேட்டாக தான் எழுந்தோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இருந்தது. அது 10:30 வரைக்கும் இருக்கும்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் ஒரு 10க்கு மேலே தான் கிளம்பி கீழவே போனோம். காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து நிறைய விஷயங்கள் நல்லா இருந்தது. லைக் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஈவன் ஃபார் இன்டர்நேஷ்னல் ட்ராவலர்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ ட்ரை பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தது. பட் நாங்கள் வந்து வீட்டிலையே நிறைய நம்ம இதெல்லாம் சாப்பிட்றோம், இட்லி தோசை அதெல்லாம் சாப்பிட்றோம். அதனால நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு பேஸ்ட்ரீஸ் வந்து அங்கே நல்லா இருந்தது. ஸோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணோம். பட் நிரஞ்சன் சாகித்யா ஆஸ் யூஷுவல் நிரஞ்சன் இட்லி சாப்பிட்டாரு, சாகித்யா சாக்கோஸ் சாப்பிட்டாங்க. அண்ட் பாயில்டு எக் இருந்துச்சு, அது சாப்பிட்டு முடித்தாங்க. பட் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ஜூஸ், காஃபிலே நிறைய வெரைட்டிஸ், கேப்புச்சினோ, மோக்கா, அது மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. நமக்கு எது வேணும்னு கேட்டாலும் அதை சர்வ் பண்ணாங்க. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது வந்து இந்த கேரட் அண்ட் பனானா கேக். அது ரெண்டுமே கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிரஞ்சனுக்கும் இதில் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிவிட்டு சொல்லிகிட்டு இருந்தான், சாக்லேட் ஃப்ளேவரில் இருக்குமா, அது ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெஸ்டாரண்ட்டை ஒட்டி இந்த ஒரு பிளேஸ் இருக்குது. ஆக்சுவலாக இது ரொம்ப எனக்கு பிடிச்ச இடம். அவ்வளோ காற்று, அவ்வளோ ஒரு அமைதியான இடம். நம்ம ஒரு மைண்டு டிஸ்டர்ப்டாக இருக்க சமயத்துலேயோ இல்லை நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்க மொமெண்ட்லேயோ அந்த இடத்துல உட்காந்து நம்ம வந்து அந்த அந்த கிளைமேட்டுக்கு வந்து ஒரு காஃபியை நம்ம சிப் பண்ணும்போது மனசுக்கு வந்து அப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்கும். எனக்கு இந்த ஹோட்டலில் பர்சனலாக ரொம்ப பிடிச்ச இடம் வந்து இதுதான். நிரஞ்சன் சாகித்யாவும் இதை ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஓடி ஓடி அது குறுக்கால நடுக்காலன்னு ஓடி ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஸ்பேஷியஸாக ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த இடம். ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. இதை முடிச்சுட்டு நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லையே இன்னொரு கான்ஃபரன்ஸும் நடந்துகிட்டு இருந்தது, ரேடியாலஜி கான்ஃபரன்ஸ். ஸோ அதில் ஒரு எக்ஸ்போ அங்கே போட்டிருந்தாங்க. சரி, அதுலேயும் போய் பார்த்துடலாம், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான விஷயம் ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம், அதை பற்றின ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கலான்னு அந்த கான்ஃபரன்ஸுக்குமே போய் பார்த்தோம். நிறையா மிஷினரிஸ், நியூ டெக்னாலஜிலாம் என்ன வந்திருக்கு, என்ன இதுன்னு அதெல்லாம் கொஞ்சம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் என்னோடய கான்ஃபரன்ஸுக்கு போனேன் நான். அந்த டே 2ல் வந்து கான்ஃபரன்ஸில் வந்து எனக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அரௌண்ட் 6 o'clock வரைக்குமே நான் அங்கே தான் இருந்தேன் போயிட்டு. ஸோ ஆஃப்டர்நூனில் வந்து என்னோடய கான்ஃபரன்ஸ் வந்து கொடிசியா ஹாலில் நடந்தது. அதே சென்டரில் வந்துட்டு பக்கத்தில் தினமலர் எக்ஸ்போ போட்டிருந்தாங்க. ஸோ அந்த எக்ஸ்போக்கு அப்பாவும் பசங்களும் போயிட்டு ஒரே ஆட்டம், கேட்கவே வேண்டாம். குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கெலாம் அங்கே நிறைய இருந்தது. சாகித்யாவுக்கு ரொம்ப பிடிச்ச சறுக்கு விளையாட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் விளையாடினாங்க. அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து ஒரு போர்ட்ரேட் வரைஞ்சி எடுத்துகிட்டு வந்து காமிச்சாங்க. அப்புறம் ஃபுல்லாகவே அங்கே தான் என்கேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஈவினிங் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் இவங்க எல்லாருக்கும். ஸோ அவங்களோடலாம் சேர்ந்து ஒரு ஃபோட்டோவை எடுத்து ஒரு மெமரியை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கோயம்புத்தூரையே ஒரு ரவுண்ட் அடித்தோன்னு சொல்லலாம். கார்லேயே ரவுண்ட் அடிச்சுட்டு சாகித்யா நிரஞ்சனோட தாத்தா படித்த காலேஜ்க்கெல்லாம் போயிட்டு இதுதான் அவங்க தாத்தா படித்த காலேஜ் அப்படின்னு காமிச்சோடனே சாகித்யாக்கெலாம் ஒரே சந்தோஷம். அம்மா, நான் போய் தாத்தா கிட்டே சொல்கிறேன், தாத்தா படித்த காலேஜ் நான் பார்த்தேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. டே 2 எங்கேயும் வெளியில் போகிற மாதிரி எதுவும் பிளான் பண்ணலை. அங்கே அந்த கொடிசியா சென்டர் பக்கத்துலேயே ஒரு சயின்ஸ் மியூசியம் இருந்தது.
ஸோ அங்கே போயிட்டு அந்த தினமலர் எக்ஸ்போவில் போயிட்டு இவங்க ஜாலியாக சுற்றிட்டு வந்தாங்க. அதுதான் டே 2ல் நடந்தது. டே 3 வந்து சண்டே. ஸோ அன்றைக்கி தான் எங்கேயாவது வெளியில் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா எனக்கும் கான்ஃபரன்ஸ் வந்து இன்றைக்கி ஹாஃப் டேயில் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த டே 3ல் தான் வந்து நாங்கள் இந்த சயின்ஸ் சென்டருக்கு போயிருந்தோம். அங்கே எக்ஸ்பிரிமெண்ட்டான்னு சொல்லிட்டு ஒரு சயின்ஸ் சென்டர் இருக்குது. அதில் ஆக்சுவலாக கார் மியூசியம் அண்ட் சயின்ஸ் மியூசியம் அது எல்லாமே இருந்துச்சு. பர் ஹெட் வந்து 250 சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த கார் மியூசியம் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த காலத்தில் எப்படியெல்லாம் வந்து மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருந்தது, எப்படியெல்லாம் எவால்வ் ஆகி இன்றைக்கி இந்த மாடர்ன் சிஸ்டம் வந்து இருக்குது. காரில் வந்து எப்படியெல்லாம் இருக்குது, அந்த என்ஜின்ஸ் எப்படியெல்லாம் வந்து எவ்வளோ பெருசுலேருந்து இப்போ எவ்வளோ சின்னதுக்கு மாறி இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப நிறைய நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் அது ஃபாரின் கார்ஸ் வந்து பார்க்கும்போது ஆசையாக இருக்குது நமக்கு. அப்படியே கண்ணை பறிக்குது அந்த கார்ஸ் எல்லாம். அவ்வளோ அழகழகாக இவ்வளோ நல்ல கார் இருக்கா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருந்துச்சு எனக்கு. அதை பார்க்க எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தது. ஆல்மோஸ்ட் ஒரு மோர் தென் அன் ஹவர்னே சொல்லலாம். அந்த கார் மியூசியத்துலேயே தான் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். வெரைட்டியாக கார் இருந்தது. அண்ட் அதோட லோகோஸ், அப்போ எந்த இயரில் மேனுஃபேக்சர் பண்ணுது, எவ்வளோ கார்ஸ் வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இன்ஃபர்மேஷன் எல்லாம் அந்த காருக்கு முன்னாடி வச்சுருந்தாங்க. எதையும் நம்ம டச் பண்ண முடியாது, பட் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு இதெல்லாம் கூட்டிகிட்டு போய் காமிச்சோம்னா நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கார் பிரியர்களுக்கு இங்கேருந்து வெளில வரத்துக்கே மனசு வராது. இந்த குழந்தைங்க கியர் போட்டால் என்ன நடக்குங்கிறதெல்லாம் அந்த பார்ட்ஸ் வச்சு அதெல்லாம் வந்து டைரெக்டாக காமிச்சிருந்தாங்க. ஸோ நிரஞ்சன் சாகித்யாலாம் அதெல்லாம் போட்டு அவங்க அப்பா காமிச்சிட்ருந்தாங்க. ஃபஸ்ட்டு கியர் போட்டால் எப்படி இதாகுது, செகண்ட் கியர் போட்டால் எப்படி என்ஜின் மாறுது அப்படின்னு சொல்லி காண்டி கொடுத்துட்ருந்தாங்க. நிறைய கார்ஸ் வந்து அவர் ஜிடி நாயுடு அவர் தான் வந்து இந்த மியூசியம் வந்து அவரோட ஞாபகமார்த்தமாக தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய கார்ஸ் வந்து அவருக்கு வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸே வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் இந்த மியூசியத்துக்காக டொனேட் பண்ணியிருக்காங்க கார்ஸை. அதில் ஒரு பெரிய காரை பார்த்தோம். அந்த காருக்குள்ளேயே எல்லாம் லைக் ஒரு கிச்சனு, ஒரு வீடே குடும்பமே நடத்தலாம் போல், அந்த மாதிரியெல்லாம் கார் இருந்தது. நிறைய இந்த ரோல்ஸ் ராய்ஸ் வந்து நம்ம இப்போ தான் கேள்விப்படுறோம். பட் மைசூர் மகாராஜா வந்து அட் அ டைமில் 24 கார் வச்சுருந்தாருங்களாம் இந்த கார். அப்போ எவ்வளோ லக்ஸூரியாக இருந்திருக்காங்க. நம்மலாம் ஒரு கார் வாங்குறதுக்கே யோசிக்கணும். இந்த கார்லாம் பாருங்களேன். நான் இந்த காரை தான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு இருந்தேன். உள்ளேயே எல்லாமே இருக்குது. காஃபிலேருந்து எல்லாம் போட்டு குடிச்சிப்பாங்க போல இருக்குது, அந்த மாதிரி இருந்தது. ஸோ இது மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் கார்ஸ் இருந்தது. இதோட மாடியில் வந்து இந்தியன் கார்ஸ் வந்து இருந்தது. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஃபாரின் கார்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு இந்தியன் கார்ஸ் எல்லாமே இருந்தது. இந்தியன் கார்ஸில் வந்து ஆல்மோஸ்ட் மாடல் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் ஃபாரின் கார்ஸில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக வந்து நிறைய மாடலில் கார்ஸ் இருந்தது. இந்தியன் கார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் மோர் ஆர் லெஸ் வந்து சின்ன டிஃப்ரென்சஸ் தான் இருக்கும். ரொம்ப வெரைட்டியாக இருக்கிற மாதிரி இல்லை. பட் இந்தியன் கார்ஸில் பார்க்கும்போது எனக்கு வந்து புதுசாக ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா கேரவன்லாம் வந்து நம்ம இப்போ தான் பார்க்குறோம் இல்லையா, ஆக்ட்ரஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அங்கே வந்து ஒரு கேரவன் இருந்தது. அது யார் யூஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவேரா இருக்கார் இல்லைங்களா, பெரியார், அவருடைய கேம்பெயினிங்காக அந்த கேரவன் வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காரு. அந்த காலத்துலேயே அவ்வளோ பெரிய கேரவன் யூஸ் பண்ணி அவர் கேம்பெயினிங்கெல்லாம் போயிருந்திருக்காரு. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது அந்த விஷயம் பார்க்கும்போதெல்லாம். அண்ட் ஃபஸ்ட்டு அவர் ஜிடி நாயுடு அவர்கள் வாங்கிவிட்ட அந்த பஸ்ஸெல்லாம் பார்க்கும்போது காமெடியாக இருந்தது. நம்ம அந்த ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் பஸ் பார்ப்போம் இல்லையா, அதெல்லாம் நேரில் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது எனக்கு. அந்த பஸ்ஸெல்லாம் பழனி டு உடுமலை அந்த ரூட்டெல்லாம் எழுதி அது போர்டு போட்டிருந்து அந்த பஸ்ஸெல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் நம்ம இப்போ பொம்மைக்கார் மாதிரி இருக்குது அந்த பஸ்ஸெல்லாம் பார்க்கும்போது. அதில் தான் மக்கள் ட்ராவல் பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நம்ம நாட்டில் எப்படி அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எனக்கு. இந்த கார் மியூசியம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து சயின்ஸ் மியூசியம் போயிருந்தோம்.
சயின்ஸ் மியூசியமில் வந்துட்டு அதுலேயும் இன்னொன்று இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, அவர் அந்த காலத்தில் ஜிடி நாயுடு வந்து நிறைய பிஸ்னஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. அவரோட ஹிஸ்ட்ரியே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. அவருக்கு வந்து ஸ்கூலில் வந்து படிப்பே ஏறலன்னு சொல்லி அவரை ஸ்கூலை விட்டு நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து தானாகவே ஒன்னொன்னையும் எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ணி பண்ணி தான் அவர் கற்றுக்கிட்டு பிஸ்னஸில் நிறைய ஆர்வம் வந்து வெளிநாடுகளுக்கு போயிட்டு அங்கே இருக்க டெக்னாலஜியெல்லாம் கற்றுக்கிட்டு வந்து அங்கே இருக்க பொருள் எல்லாம் அவர் இம்போர்ட் பண்ணி இங்கே சேல்ஸ் பண்ணுறது, புது புது டெக்னாலஜியை கொண்டு வர்றது அப்படின்னு நிறைய பண்ணியிருக்காரு. படிக்கலைனாலும், அதாவது புக்ஸை படிக்கலைனாலும் அவர் நாலேஜை வந்து எந்த மாதிரி வளர்த்துக்கிட்டாரு அப்படிங்கிறத அவருடைய ஹிஸ்ட்ரியை படிக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நிரஞ்சன் கிட்ட அதான் சொல்லிகிட்டு இருந்தேன். சும்மா படித்து எக்ஸாம் எழுதி மார்க் வாங்கிறது வந்து ஒரு படிப்பு கிடையாது. நம்மளோட நாலேஜை நம்ம எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம், நமக்கு கண்ணில் படுற ஒரு ஒரு விஷயத்துலேருந்தும் நாம் எவ்வளோ கற்றுக்குறோம், எவ்வளோ அதில் வந்து இன்வால்வ்டாக இருக்கோம் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அவனுக்கு இந்த பிரிண்டர்ஸு, இந்த பழைய காலத்து சிபியு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கேட்டுட்டு இருந்தான், அம்மா என்னம்மா இவ்வளோ பெருசாக இருக்குது, இதெல்லாம் எப்படிம்மா வச்சுருப்பாங்க அந்த காலத்தில், இந்த ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண அந்த சிபியூலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது, என்னம்மா ஒரு ரூம் சைஸ்க்கு சிபியூ வச்சுருக்காங்க அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தான். ஸோ அவர் யூஸ் பண்ண நிறைய ஹோம் அப்ளையன்சஸ்லேருந்து டேப் ரெக்கார்டர், கேமரா, பிரிண்டர், டைப்பர் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து அந்த மியூசியமில் வச்சுருக்காங்க. அது ஒன்று ஒன்றும் நமக்கு பார்க்கும்போது நமக்கு வந்து ஆச்சரியமாக தான் இருக்குது. இது முடித்ததுக்கப்புறம் சயின்ஸ் மியூசியம் அதுக்கு அடுத்த ஃப்ளோரில், செகண்ட் ஃப்ளோரில் சயின்ஸ் மியூசியம் இருக்குது. அதில் ஒரு ஒரு விஷயமுமே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்குது. ஏன்னா நம்ம அந்த காலத்தில் படித்த ஃபிசிக்ஸ் எல்லாமே வந்து ப்ராக்டிக்கலாக வச்சுருக்காங்க. 3D ஹாலோகிராமாக இருக்கட்டும், சோனோகிராமாக இருக்கட்டும், பெண்டுலமாக இருக்கட்டும், எனர்ஜி, விண்ட் எனர்ஜி அந்த மாதிரி. ஸோ எவ்ரிதிங் ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த சயின்ஸ் மியூசியமில் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். மேபி ஒரு 7th கிரேட் 8th கிரேட் படிக்கிற பசங்களுக்கு வந்து அவங்க ஃபிசிக்ஸை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இது ஒரு நல்ல இடம். உங்கள் வீட்டில் அந்த மாதிரி பசங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த சயின்ஸ் மியூசியம் வந்து விசிட் பண்ணலாம். இப்போ இதிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பி மூவ் ஆகுதா இல்லை பால் மூவ் ஆகுதா அப்படின்னு நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கம்பி சுற்றுற அந்த ஃபோர்ஸில் அந்த பால் வந்து கீழே விழாமல் அதே இடத்துல நிறுத்தி வச்சுருக்கு. இது எல்லாமே ஃபிசிக்ஸ் தான். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குல்ல. நம்ம இந்த ஆப்டிக்கல் இலூஷன்ஸ் வந்து ஆச்சரியமாக தான் இருக்கும். இந்த சோனோகிராம் வந்து நீங்கள் அதை கேட்கலாம், அந்த லேசர் சோனோகிராம். நம்ம அந்த லேசர் கீழேருந்து வேவ்ஸ் போது அதில் நம்ம இன்ட்ரப்ட் பண்ணும்போது மியூசிக் வருது. சாகித்யா அதை வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தா. இதுவுமே ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி சவுண்ட் எப்படி மாறுது அப்படின்னு. ஸோ நீங்கள் கேட்டு பாருங்கள் இந்த சவுண்டை, உங்களுக்கு தெரியும். அந்த சரிகம பதனி வந்து கரெக்டாக வரும் அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மேஜிக்கலான விஷயங்கள் ஃபிசிக்ஸ் தான், பட் குழந்தைங்களுக்கு அதை பார்க்கும்போது கொஞ்சம் ஜாலியாக இருந்தது. இந்த மாதிரி இந்த வாட்டரில் வந்து ஆயில் பபிள்ஸ் வர்றது, பிக்சல் இது வர்றது, பிக்ஸு, அது எல்லாமே கொஞ்சம் ஜாலியாக நிரஞ்சனும் சாகித்யாவும் அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வேர்ல்பூல் சிலிண்டர், அப்புறம் வால்கனோஸ் எப்படி வருது, இதெல்லாம் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக நீங்கள் அங்கே பார்க்க முடியும். இதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இதெல்லாம் என்ஜாய் பண்ணி குழந்தைங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் லோக்கல்லே இருக்கீங்கன்னா பெட்டர் வந்து ஒன்றொன்றும் ஒரு டே வந்து நீங்கள் போய் பார்த்துட்டு வரலாம். ஏன்னா கார் பார்க்குறதுக்கே 1 டே ஆகும். அப்புறம் நீங்கள் அந்த இன்னொரு மியூசியம் பார்க்குறதுக்கும், அப்புறம் இந்த சயின்ஸ் மியூசியம் பார்க்குறதுக்கும் ஒரு நாளும் தனியாக தேவைப்படும். நாங்கள் ஆல்மோஸ்ட் 10:30க்கு உள்ளே போய் அரௌண்ட் ஒரு 3:30 4க்கு தான் நாங்கள் வெளியில் வந்தோமே. அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. ஸோ அப்பயுமே எங்களுக்கு இன்னும் ஃபுல்லாக பார்த்த மாதிரி ஒரு திருப்தி இல்லை. இன்னும் கூட டைம் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பணுங்கிறதுனால வி ஹவ் ஸ்டார்டட் இயர்லியர். நிறைய விஷயங்கள் இருக்குது, ரொம்ப நல்லா இருந்தது. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்லேருந்து எல்லா விஷயமுமே நம்ம ப்ராக்டிக்கலாக கற்றுக்க முடியும். மேபி நம்ம படிக்கிற சரி
முடிச்சுட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். சரி வீட்டுக்கு கிளம்பணுமேன்ட்டு வர வழியில் எனக்கு ஒரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நடந்தது. ஒரு சேலம் அவுட்டரில் வந்து ஒரு காஃபி ஷாப்பில் நிறுத்திட்டு காஃபி சாப்பிட்டு கிளம்புனோம். கிளம்புன 2-3 நிமிஷத்துலேயே டயர் வந்து பஞ்சர் ஆகிடுச்சு. அது வந்து அவர் நோட் பண்ணல, நிரஞ்சன் தான் நோட் பண்ணி சொன்னான். அதை மாற்றலான்னு ஆரம்பித்தப்போ அவருக்கு வந்து கொஞ்சம் அது முடியல, மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. நானும் அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியல, கொடை பிடிச்சிட்டு இருந்தேன். அப்போ எங்கேயோ இருந்து ஒருத்தர் திடீர்னு வந்தார், நான் ஹெல்ப் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லி அதை மாற்றி கொடுத்தாரு. நான் அவருக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னப்போ, வேண்டாங்க ஒரு நண்பர் வழியில் வந்தார் ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி ஆச்சரியங்கள் நிறைஞ்சது தாங்க இந்த உலகம். இந்த மாதிரி மனிதர்கள் தான் வந்து தெய்வமாக நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க. ஆபத்து காலத்தில் யார் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்க தான் நமக்கு கடைசி வரைக்கும் ஞாபகம் இருப்பாங்க. அவர் பேர் குழந்தைவேலு. அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். மறுபடியும் ஒரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நிரஞ்சன் த பண்டல் ஆஃப் ஷை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.